Hi students, welcome to Mahimax. 10ஆம் வகுப்புல பயிற்சி 2.8ல 7வது சம் பார்த்துட்டு இருக்கோம். 7வது கணக்கு பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 3 + 6 + 12 + எக்ஸ்ட்ரா + 1536 என்ற பெருக்குத் தொடரின் கூடுதல் காண்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு கடைசி உறுப்பு கொடுத்துட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இது கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது. பெருக்குத்தொடர் வரிசையில் கடைசி உறுப்பு கொடுத்துட்டா நம்மளால் என்ன பண்ண முடியாது, சம் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, ஆன்சரே கூடுதல். அதனால் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த கடைசி உறுப்பு எத்தனாவது உறுப்பு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கடைசி உறுப்பு எத்தனாவது உறுப்புன்றதை கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ = 3, கமா r = T2/T1. ஸோ 6/3 அடித்தா என்ன வரும், 2ன்னு வருமா, 1 3 3 2 3 6. அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு 2 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது இது எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். ஸோ TN கொடுத்துட்டாங்க. TN = 1536 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்னோட வேல்யூ தான் என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த TN = இதுக்கான ஃபார்முலா என்னது, TN = AR⁻n-1. இதான இதுக்கான ஃபார்முலா. ஸோ இதுக்கு பதில் அதை போடணும். AR⁻n-1 = 1536. இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும். ஏவோட வேல்யூ 3 இன்ட்டு ஆரோட வேல்யூ 2, 2 × n-1 = 1536. இப்போது இது என்ன பண்ணலாம், 2 × n-1 தான் நமக்கு தேவை. = 1536 / 3. 3 அடிக்கலாமா, 1 3 3 5 3 15, 1 3 3 2 3 6. இப்போது 2 × n-1 நமக்கு என்ன கிடைக்குது, 512 கிடைக்குதா? இப்போது நமக்கு தேவை n வேல்யூ தான் வேணும். இந்த 512 நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 512 எல்சிஎம் 2ஆல் எடுக்கிறோம். 2 2 4, மீதி 1 5 2 10, மீதி 1 6 2 12. அகைன் திரும்ப என்ன பண்ணுறோம், 2ஆல் எல்சிஎம் எடுக்கலாம். ஒரு 2 2, அடுத்த நம்பர் 5 2 2 4, மீதி 1 இருக்குது 8 2 16. திரும்பவும் 2ஆல் எடுக்கிறோம். 6 2 12, 4 2 8. திரும்ப 2ஆல் எல்சிஎம் எடுத்தால் 3 2 6, 2 2 2. திரும்பவும் எல்சிஎம் எடுக்கிறோம். ஒரு 2 2, மீதி 1 6 2 12. அகைன் எல்சிஎம் எடுத்தால் 8 2 16, 4 2 8. திரும்பவும் 2ஆல் எல்சிஎம் எடுத்தால் 2 2 4, 2ஆல் எடுத்தால் 1. இங்கே கீழே 1 வர வரைக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். சரிங்களா? அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ என்ன கிடைக்குது, 2 × n-1 வேல்யூ என்ன இருக்குது, 2 × 9 அப்படின்னு கிடைக்குது. இப்போ அடிமான ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது இல்லையா? ஸோ அடுக்க நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். n-1 = 9. ஸோ n = 9. இந்த -1 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1 ஆகிடும். ஸோ n = 10ன்னு கிடைக்குது. இப்போ n நம்ம கண்டுபிடிச்சாச்சு. n கண்டுபிடிச்சா ஈஸியாக சம போட்டுடலாம் இல்லையா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், SN வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ பெருக்குத்தொடர் வரிசைக்கான ஃபார்முலா SN = A. இந்த nன்றது எப்படி இருக்குது, n 10, ஏவோட வேல்யூ நமக்கு 3ன்னு தெரியும், ஆரோட வேல்யூ 2. 2 எப்படி இருக்குது, 1 விட பெருசாக இருக்குது இல்லையா? ஸோ நம்ம என்ன ஃபார்முலா எழுதணும், A × r⁻n-1/r-1. இதுதான் இதோடைய ஃபார்முலா. சரிங்களா? இப்போ ஏவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. என்னோட வேல்யூ 10. S10 = ஏவோட வேல்யூ 3 இன்ட்டு ஆரோட வேல்யூ 2 × 10 - 1 / 2 - 1 = 3 இன்ட்டு 2 × 10 என்ன வரும் பாருங்கள், 2 × 2 × 2 × 2 இன்ட்டுன்னு போடுவோம் இல்லையா? ஸோ 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32, 32 2 64, 1 2 3 4 5 6, 64 × 2, 64 × 2 நமக்கு என்ன வரும், 128 வருமா? 128 × 2 256 × 2 512. 512 × 2 1024ன்னு வரும். சரிங்களா? 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32, 32 2 64, 64 × 2 128, 128 2 286, 286 × 2 512 512 × 2
1024ன்னு கிடைக்குது. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 1024 மைனஸ் 1/2ல் 1 போச்சுன்னா 1. இப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், 3 இன்ட்டு இதில் 1024லேருந்து 1 போச்சுன்னா 1023/1. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்க வேண்டியதுதான். 3 3 9, 3 2 6, இந்த 0 1 3 3. அப்போ நமக்கு என்ன வருது? 10வது உறுப்போட வேல்யூ, அந்த வேல்யூ நமக்கு என்ன வருதுன்னா 3069. 3069 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்குது. சரிங்களா? அப்போது 3 + 6 + 12 + எக்ஸெட்ரா 1536 அதோட கூடுதல் நமக்கு என்ன கிடைக்குது? 3069 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 8th சம் பார்க்கலாம். 8வது சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குமார் தனது 4 நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். மேலும் தனது நண்பர்களை அவர்கள் ஒவ்வொருவரும் 4 வெவ்வேறு நண்பர்களுக்கு கடிதம் எழுதுமாறும் மற்றும் இந்த செயல்முறையை தொடருமாறும் கூறுகிறார். இந்த செயல்முறை தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. ஒரு கடிதத்திற்கான செலவு 2 ரூபாய் எனில் 8 நிலைகள் வரை கடிதங்கள் அனுப்புவதற்கு ஆகும் மொத்த செலவை காண்க. குமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு லெட்டர் எழுதுறாரு. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸையும் அவங்கவுங்க 4 பேருக்கு லெட்டர் அனுப்ப சொல்கிறாரு. அதே மாதிரி அதை கண்டினியூ பண்ண சொல்கிறாரு. மொத்தம் 8 நிலைக்கு கொண்டு போகணும். ஒரு கடிதம் எழுதுறதுக்கு 2 ரூபாய் செலவாகுதுன்னா மொத்தம் எவ்வளோ செலவாகுன்றது தான் இதோடைய கொஷின். ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? 8வது சம்மு தீர்வு. முதல் நிலையில் எவ்வளோ லெட்டர்ஸு? 4 கடிதம். இரண்டாம் நிலையில் 4 இன்ட்டு 4 பேர் 4 பேருக்கு எழுதணும். இப்போ 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. நெக்ஸ்ட்டு மூன்றாம் நிலை வந்து 4 பேருக்கு எழுதணும். அந்த 4 பேர் இன்னும் 4 பேருக்கு எழுதணும். அப்போ எப்படி இருக்கும்? 4 கியூப். அப்போ 16 × 4 64. அப்போ இந்த சீரீஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். ஜிபி இஸ் ஈக்குவல் டு 4, 16, 64, எக்ஸெட்ரா 8ஆம் நிலை வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இதில் ஏவோட வேல்யூ என்ன? ஏ இஸ் ஈக்குவல் டு 4, ஆர் இஸ் ஈக்குவல் டு 16/4. T2/T1 இல்லையா? ஸோ ஒரு 4 4 16. ஸோ ஈக்குவல் டு 4 கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். n 8வது நிலை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். therefore Sn is equal to a into r power n minus 1 divided by r by 1. ஏன்னா இங்கே என்னோட வேல்யூ எப்படி இருக்கு? என்னோட வேல்யூ 1 விட பெருசாக இருக்குது. என்னோட வேல்யூ 1 விட பெருசாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே அதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஏவோட வேல்யூ 4 இன்ட்டு 4 பவர் 8 மைனஸ் 1/4 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 4/8 என்ன வரும் பாருங்கள். 4 16 16 4 64 64 இன்ட்டு 4 256 கிடைக்குதா? இப்போ 4 4 256. அடுத்து இன்னொரு 4னா 4 பவர் 8 இன்னொரு 4 வரல. அப்போ 256 இன்ட்டு 286 6 36க்கு 6 மீதி 3 6 5 30 30 3 33 மீதி 3 6 2 12 12 3 15. அடுத்து 5 30க்கு 0 மீதி 3 5 25 25 3 28க்கு 8 மீதி 2 2 10 10 2 12. அடுத்தது 12க்கு 2 மீதி 1 2 10 10 1 11க்கு 1 மீதி 1 2 2 4 4 1 5. ஸோ கூட்டினா 6 3 10 15க்கு 5 மீதி 1 2 3 4 5 6. அப்போ என்ன வருது பாருங்கள். 65,536 மைனஸ் 1 டிவைடட் பை 4ல் 1 போச்சுன்னா 3 இஸ் ஈக்குவல் டு இந்த 3 வெளில கொண்டு வந்துடலாம். 4/3 இன்ட்டு
பாருங்கள் 65,535 கிடைக்கும். சரி 65,535 கிடைக்குதா? ஸோ இது அடிக்கலாமா? மூணால் 1 3 3 அப்படியே அடிங்க. 2 3 6 1 3 3 மீதி 2 6 3 18 7 3 சொன்னாங்க 8 3 24 5 3 15 6 3 18 7 3 21 8 3 24 மீதி 1 4 3 12 மீதி 1 5 3 15. அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், 4 × 21,845 கிடைக்குது. இதை பெருக்கின ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். 21,845 × 4 டிவைடட் பை 4 5 20க்கு 0 மீதி 2 4 4 16 16 2 18க்கு 8 மீதி 1 4 8 32 32 1 33 மீதி 3 4 1 4 4 3 7 4 2 8. கடிதங்களோட எண்ணிக்கை என்ன வருதுன்னா 87,380 வருது. இது என்னது? கடிதங்களின் எண்ணிக்கை. கடிதங்களின் எண்ணிக்கை தான் 87,380. பட் நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்டுறாங்க, ஒரு கடிதம் எழுதுறதுக்கு 2 ரூபா ஆகுது. இப்போ மொத்த கடிதம் எழுதுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கடிதத்தின் செலவு ஈக்குவல் டு ருபீஸ் 2 ரூபா, ரூபாய் 2. அதுவே வந்து மொத்த கடிதத்துக்கான செலவு, மொத்த கடிதங்களின் செலவு ஈக்குவல் டு 87,380 × 2 0 8 2 16க்கு 6 மீதி 1 3 2 6 6 1 7 7 2 14க்கு 4 மீதி 1 8 2 16 16 1 17. இப்போ ரூபாய் எவ்வளோ ஆகும்? 1,74,760 ரூபா ஆகும். 1,74,760 ரூபா. இதுதான் மொத்த கடிதங்கள் எழுதுறதுக்கான செலவு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.